இந்த கிளாசிக் 350ல வந்து வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணோம்னா வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிக்குது. ஸோ ஃபஸ்ட் டிக் வந்து பார்த்திங்கன்னா பார்க் லேம்ப்பு அந்த இதுக்குரிய டிக் பண்ணோம், சுவிட்ச் பண்ணோம்னா வண்டி ஆஃப் ஆகலை. செகண்ட் டிக் எப்போ ஆன் பண்ணுறோமோ அந்த டயத்தில் வண்டி வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ ஓடலை. இதுதான் இந்த வீடியோவில் என்னன்றதை பார்க்க போகிறோம். வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனல். இந்த வீடியோக்குள்ளே போங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை எடுத்துக்கோங்க. டக்குன்னு இப்போ நான் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த இதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்குரிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான். ரொம்ப போய் டெக்னிக்கலாக நம்ம இதை போய் நோண்ட போகிறதில்ல. ஸோ இதில் எதில் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் உள்ள ஹெட்லைட் பல்பில் தான் கோளாறு. அதாவது இந்த புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் டிசியில் தான் ஹெட்லாம்ப் எரியும். அந்த பியூர் டிசியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உள்ளுக்குள்ள ஃபிலமெண்ட், பல்புக்குள்ளே இருக்க ஃபிலமெண்ட்லே ஏதோ எர்த்தாயிருக்கு. எர்த்தானனால தான் இந்த மாதிரியான வண்டி ஹெட்லைட் போடுறப்ப ஆஃப் ஆகுது. ஸோ வயரிங்கில் உள்ள ப்ராப்ளம்னா ஃபஸ்ட் டிக் பார்க் லேம்பில் வரப்பே ஆஃப் ஆகிருக்கணும், இல்லை செகண்ட் டிக்கில் வரப்போ ஹெட்லேம்ப் எரியும். ஸோ ஹெட்லாம்ப் எரியறப்போ தான் இது ஆஃப் ஆகுது. ஸோ இதில் வந்து பல்பு தான் கோளார். ஸோ பல்புலையுமே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது. யாருக்காவது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்தால் டைரெக்டாக பல்பை போய் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போய் கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அதிகமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.